ஹலோ வணக்கம். இஸ்லாமியர்களின் வாக்குகள் யாருக்கு? பெரியபட்டணம் பகுதியை சேர்ந்த ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகளிடம் பிபிசி தமிழ் பேசியது. அப்போது அவர்கள் சிஏஏ சட்டம் உள்ளிட்டவற்றால் பாஜகவுக்கு இஸ்லாமியர்களின் நிச்சயம் வாக்கு செலுத்தப் போவதில்லை, ஒருவேளை முன்னாள் முதல்வர் அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்டவர் என்ற அனுதாபத்தில் அவருக்கு ஒரு சில இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்த வாய்ப்புள்ளது என்கிறார்கள். கடந்த தேர்தலில் பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்ததால் இஸ்லாமியர்களின் வாக்குகள் அப்படியே நவாஸ்கனுக்கு கிடைத்தது. ஆனால் தற்போது அதிமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சி இருப்பதால் இஸ்லாமியர்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள், வாக்கு சிதறுவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு என்கின்றனர் சில இஸ்லாமிய அமைப்புகள். தேர்தல் நெருங்குவதால் இறுதிக்கட்ட தீவிர பிரச்சாரத்திற்கு நடுவே பிபிசி தமிழிடம் பேசிய திமுக கூட்டணி ராமநாதபுரம் மக்களவை தொகுதி வேட்பாளர் நவாஸ்கனி கடந்த முறை கொடுத்த வாக்குறுதிகள் பலவற்றை மக்களுக்கு செய்துள்ளேன், ஆனால் மக்களின் பல கோரிக்கைகள் என்னால் செய்து கொடுக்க முடியாததற்கு பாஜக அரசே காரணம். புதிதாக அமைய உள்ள இந்தியா கூட்டணி அரசு மக்களின் கோரிக்கைகள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றும். புதிய ஆட்சி அமைந்தவுடன் ராமநாதபுரத்தில் புதிய விமான நிலையம் அமைத்து தரப்படும். கிழக்கு கடற்கரை சாலை வழியாக ரயில் சேவை தொடங்கப்படும். கச்சத்தீவை மீட்டு மீனவர்கள் மீன்பிடி உரிமையை பெற்றுத்தர முழு நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் மீனவர்கள் கோரிக்கை அனைத்தையும் நிறைவேற்றி தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் முன்னாள் முதல்வர் போட்டியிடுவது அது உங்களுக்கு பலவீனமாக இருக்குமா என்று பிபிசி தமிழ் கேள்வி எழுப்பியதற்கு, நான் கடந்த முறை 1,20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். இம்முறை 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். கடந்த முறை மக்களுக்கு செய்து கொடுத்த நலத்திட்டங்களை கூறி வாக்குகளை சேகரித்து வருகிறேன். முன்னாள் முதல்வரை பொறுத்தளவில் ஒரு சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுகிறார். சரியான கட்டமைப்பு இல்லை. அவர் சமுதாய ரீதியாக ராமநாதபுரத்தை தேர்வு செய்து இங்கு போட்டியிடுகிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை கட்சியை பார்த்து மட்டுமே மக்கள் வாக்களிப்பார்கள் தவிர சமுதாய ரீதியாக வாக்களிக்க மாட்டார்கள். எனவே இது அவருக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும் என்கிறார் நவாஸ்கனி. பிரதமர் மோடியுடன் ஓபிஎஸ் மிகவும் நெருக்கமாக இருப்பதால் தீர்வுகள் உடனே கிடைக்கும் என்கிறார் ரவீந்திரநாத். ஓபிஎஸ் ராமநாதபுரம் தொகுதியை தேர்வு செய்வதற்கான காரணம் என்ன என பிபிசி தமிழ் கேட்டதற்கு பதிலளித்த ரவீந்திரநாத், தென் மாவட்டங்களில் பல மாவட்டங்களில் வளர்ச்சியடைந்த மாவட்டமாக மாறி வரும் நிலையில் மற்ற மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் ராமநாதபுரம் பின்தங்கி உள்ளது. எனவே ராமநாதபுரம் மாவட்டத்தை வளர்ச்சியடைந்த மாவட்டமாக மாற்றுவதற்கு ராமநாதபுரத்தை தேர்வு செய்துள்ளார்கள். தேனி மாவட்டம் வளர்ச்சியடைந்த மாவட்டமாக மாறியதற்கு ஓபிஎஸ் அவர்களின் பங்களிப்பு முக்கிய காரணம். அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டத்தையும் வளர்ச்சியடைந்த மாவட்டமாக மாற்றுவார் என்றார். பன்னீர்செல்வம் என்ற பெயரில் 5 வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிடுவதால் முன்னாள் முதல்வருக்கு பின்னடைவு ஏற்படுமா என பிபிசி கேட்டதற்கு பதிலளித்த அவர், பலாப்பழம் சின்னத்தில் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடுகிறார் என்பது ராமநாதபுரம் மக்கள் மத்தியில் சென்றடைந்து விட்டது. எனவே பன்னீர்செல்வம் என்ற பெயரில் எத்தனை பேர் போட்டியிட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை, அது எங்களை எந்த அளவிலும் பாதிக்காது என ரவீந்திரநாத் தெரிவித்தார்.